தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்த சம்பவம் 2001ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ் குடிமகன். இவர் மதுரை யாதவா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். 1989ஆம் ஆண்டு இளையாங்குடி தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபை சபாநாயகராகவும் இவர் பணியாற்றினார். கருணாநிதியின் நெருங்கிய நண்பர் ஆவார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக சாதி கட்சிகளோடு போட்டியிட்டது. கோனார் சமூகத்து கட்சியான மக்கள் தேசம் கட்சி தலைவர் ராஜகண்ணப்பன் அவர்களுடன் கூட்டணி அமைத்து 3 தொகுதிகள் ராஜகண்ணப்பனுக்கு வழங்கியது. இளையாங்குடி தொகுதி கோனார்கள் அதிகமாக உள்ள தொகுதி. ராஜகண்ணப்பன் அந்த தொகுதியில் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்கியது. ஆனால் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சரான தமிழ் குடிமகன் தனக்கும் இளையாங்குடி தொகுதி வேண்டும் என்று அடம்பிடித்தார். ஆனால் அவரை மத்திய தொகுதியில் நிற்குமாறு திமுக அறிவுறுத்தியது. இதனால் கோபமடைந்த தமிழ் குடிமகன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதாவை போய் சந்தித்து அவருடைய வீட்டில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். ஒரு திமுக அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தது பரபரப்பாக பேசப்பட்டது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் தமிழ் குடிமகனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அடுத்து ஒரு சில நாட்களில் தமிழ் குடிமகன் காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தவர் யார் என்று சொன்னால் அவர் தமிழ் குடிமகன் ஆவார்.